எலுமிச்சம்பழத்தை வெட்டுனா அது பலி கொடுக்கறதுக்கு சமமா? ஏன்னா அமாவாசை நாட்கள்ல எல்லாம் நிறைய பேர் கந்திருஷ்டி கழிக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சோ அது வந்து பலி கொடுக்கறதுக்கு சமமான ஒரு விஷயமா? அது கூட மக்களுக்கு வந்து நான் ஏற்கனவே கொடுத்த நேர்காணல் மூலமா தவறான ஒரு புரிதல் போய் சேர்ந்திருக்கு. ம். நான் வந்து சொன்னேன், நீங்க எலுமிச்சை பழம், பூசணிக்காவெல்லாம் வந்து வெட்டி நீங்க வந்து சுத்தி போடக்கூடாது. அது வந்து எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து பயன் தராது அப்படி சொல்லி. ஏன்னா நீங்க அமாவாசை எல்லாம் பாத்தீங்கன்னா பூசணிக்காவை வந்து இப்படி முக்கோணமா வெட்டி அது உள்ளார குங்குமம் போட்டு காசு போட்டு அதை குத்தி அதுக்கப்புறம் கற்பூரம் வைத்து சுத்தி போடுவாங்க. அதே மாதிரி எலுமிச்சை பழத்தை வந்து இரண்டா வெட்டி அதுல குங்குமம் தடவி அப்படி பண்ணுவாங்க. எலுமிச்சை பழம் அப்படின்றது ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க. பூசணிக்காவுக்கும் எலுமிச்சை பழத்துக்கும் உயிர் சக்தி இருக்கு. இப்ப நீங்க வந்து பூசணிக்காவை வந்து சுத்தி போடும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை எல்லாத்தையும் அது தனக்குள்ளார ஈர்த்து நீங்க வெளியில போய் உடைக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல வராதா ஒரு ஐதீகம். அப்ப நீங்க வந்து அதை வெட்டும் போதே அந்த இடத்துல அதனுடைய உயிர் சக்தி போயிடுது. அதுக்கப்புறம் நீங்க வெட்டி குங்குமம் போட்டு காசை போட்டு கற்பூரம் வச்சு சுத்தி உடைக்கிறதுல வந்து எந்த பயனுமே கிடையாது.